இயேசுவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து தான் பிசாசின் தலையை நசுக்கினார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் பிசாசின் கிரியை காணப்படுமானால் கர்த்தரை நீக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, கர்த்தராய் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பிசாசின் கிரியை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. பிசாசானவனை வேதம் என்ன சொல்வது? அவன் ஒரு லீவியாதானை போன்ற சர்ப்பம் என்று வெளிப்படுத்தல் 12:1 பார்க்கிறோம். ஏசாயா 27:1 பார்க்கிறோம். அவனை குறித்து 1 பேர் 3:8 கர்ச்சிக்கிற சிங்கம் என்று பார்க்கிறோம். யோவான் 10:10 அவன் கொள்ளையடிக்கிறவன். அதே நேரத்தில் யோவான் 8:44 ஆதி முதல் பொய் சொல்கிறவன், வஞ்சிக்கிறவன் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:1 கொலை செய்வன் என்று பார்க்கிறோம். பிசாசானவன் பிரதானத்துவன் ஒருவன். அவன் தேவனுக்கு விரோதமாய் பெருமைப்பட்டு தனக்கு இருந்த சப்ஜெக்ட்ஸை ஆண்டவருக்கு விரோதமாக மாற்றின போது ரிபெல்லியன் கர்த்தர் மிகாவேல் தூதனை கொண்டு அவனை நரகத்தில் தள்ளிவிட்டார். அவனுக்காக நரகத்தை படைத்தார். ஆனால் இவன் தனக்கு பதிலாக தேவன் உண்டாக்கின மனுஷன் மேல் பொறாமை கொண்டு ஆதி முதல் அவனை வஞ்சிக்கிறான். ஆதி முதல் அவனை ஏமாற்றுகிறான். பிசாசின் கிரீடை என்ன? அங்கே நாம் பார்க்கிறோம். உபாகம் 18:11-13 மகனையும் மகளையும் தீ கிடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாய வித்தக்காரன், செத்தவனத்தில் குறி கேட்கிறவன் அனைவரும் கர்த்தரும்பா அருவருப்பானவர்கள். ஸோ இவர்கள் எல்லாரையும் பிசாசான ஆண்டு கொள்வதை நாம் பார்க்கிறோம். பல சமயங்களில் செத்துப்போனுடைய ஆவியை வரவழைத்து அவடத்தில் மக்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்க, ஆனால் அவங்க அப்பா என்னட்டு பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ செத்த இடத்துல குறி கேட்காத, செத்த இடத்துல என்ன செய்ய பேசாத என்று சொல்கிறார். அவருடைய பாராளத்திருக்கிறார்கள், அவை பாராளத்தினோடு தொடர்பு கொள்ளாதுன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது எத்தனை பிசாசு பிடித்தவர்கள் மத்தேயு 4:23 பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தை 9:17 பார்க்கிறோம். சிறு வயது முதல் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுவன், ஃபிட்ஸ் வியாதி உண்டாக்குறவன், ஆட்டிசம் வியாதி உண்டாக்குறவன், ஈவன் 33 கேன்சரை உருவாக்குவன். பிசாசானவன் கர்த்தருக்குள் இருக்கிற மக்களையும் வஞ்சிக்கிறான். அவள் விசுவாசத்தை எடுத்து போடுகிறான். வியாதி மேலே வியாதி கொடுத்து, கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்து அவருடைய விசுவாச பின்மாற்றம் அடைய செய்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உபத்திரம் கொடுக்கிறான். அவருடைய சிறையில் அடித்து கொலை செய்கிறான். இப்படி பல விதங்களில் பிசாசன் புகுந்து விளையாடுகிறான். நம்முடைய மேகசினை பார்த்தீங்கன்னா, நம்முடைய யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா, எத்தனை பிசாசு பிடித்தால் நம்முடைய கூட்டங்களை விடுதலையாகிறார்கள். எப்படி விடுதலையாகிறார்கள்? இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகிறார்கள். இயேசுவின் ரத்தத்தில் விடுதலையாகிறார்கள். சமீபத்தில் கிறிஸ்தவ அல்லாத ஒரு பெண் தன்னுடைய மகள் பயப்படுகிறாள், ராத்திரெல்லாம் கத்துறாள்னு சொன்னான். என்னென்னவோ செய்து பார்த்தேன், மந்திரத்தை தான் செய்து பார்த்த முடியல. கடைசி அந்த மகள் தூக்கு போடுறேன்னு சொல்கிறா அப்படின்னா, நாட்டை ஒன்று தான் சொன்னேன், நீ ஒரு கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்காக இயேசுவின் ரத்தம் செய்யும் என்று சொல். அப்பொழுது பேய் ஓடிப்போம்னு சொன்னேன். அப்படியே செய்கிறால் ஓடி போய்விட்டது. அவ இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை. அது மாத்திரம் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரிய பிசாசனை தம்முடைய மரணத்தினால் மேற்கொண்டார் என்று எபிரேயர் 2:14-15 சொல்லும். ஆகவே இயேசுவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து தான் பிசாசின் தலையை நசுக்கினார். ஆதியாகமம் 3:15 பாம்பின் தலையை நசுக்கினார். பிசாசு எந்த ரூபத்தில் வரும்? ஏன் மனுஷ ரூபத்தில் கூட வரும், பொம்பளையாக வரும், ஆம்பளையாக வரும், எப்படி வேணால் வரும். ஏன்னா ஆதியில் அவன் மனுஷ ரூபம் எடுத்து தானே பெண்களை கெடுத்தான். அவன் இன்னுமான அந்த காரியம் தான் செய்கிறான். வீடுகளுக்குள்ள திடீர்னு ஒரு கிளை வரும், திடீர்னு ஒரு வாலிபன் வரும், திடீர்னு ஒரு விகாரமான நாய் வரும்,
பல பயங்கரமான மந்திர தந்திரனினால் உலகத்தை கெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதிகளையும் எதிர்பாராத வீழ்ச்சிகளையும் கொடுத்து ஆண்டவர் மேல் இருக்க நம்பிக்கையை எடுபட செய்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. சர்ச்சுக்கு தவறாமல் போவாங்க. திடீர்னு அந்த அம்மா நல்லா கவனிச்சாலும் திடீர்னு அவங்க புகார் அவங்க ரிசைன் பண்ண வேண்டியதாச்சு. ரிசைன் பண்ண பிற்பாடு அவங்க ஒரு மென்டலி அஃபெக்டாக மாறினாங்க. அதுலேருந்து அவங்க கோயில் போகிறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல, பயில் படிக்கிறதில்ல. கடையில் அவங்களே உளறி 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 பிசாசோடு பேசி பிசாசா நல்லவன் சொல்லி நான் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணணும், விசுவாசம் என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படியே செத்து போனார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் பிசாசுக்கிறை காணப்படுமானால் கர்த்தரை நீக்கிறார். உங்கள் மகள் ஸ்கூலுக்கு போகாமல், கல்லூரிக்கு போகாமல், கண்ட சோஷியல் மீடியா பார்த்து தனக்குள்ளே பேசிக்கொண்டு வீட்டில் அடைபட்டு பாண்டால் இன்று அவள் மீது கருணை வையுங்கள். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சிலுவையிலே நீர் சிந்த ரத்தத்தினால் மரணத்தினால் பிசாசின் தலை நசுக்கு நேரப்பா. இன்று யார் யாரை செயினில் இரும்பு கம்பியில் கட்டியிருக்கிறார்களோ, யார் யார் பல வருஷமாக பைத்தியமாக இருக்கிறார்களோ, யார் யார் விசுவாசத்தை விலகினார்களோ, யார் யார் கெட்ட கெட்ட கனவை கண்டார்களோ, அவள் எல்லார் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவள் விடுதலையாட்டும். இயேசுவின் நாமத்தில் அவள் விடுதலையாட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவள் தலை தெளிக்கப்படுவதாக இப்பொழுது அவள் விடுதலையாட்டும். எத்தனை வருஷமாக பரவாயில்ல, இன்றைக்கு உங்களுடைய எப்படி நம்புகிறார்கள். அவள் வீடு விடுதலை தாரும். பிசாசின் கீழே அறவே ஒளித்தரலும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.